வெல்கம் டு ஆக பிரமாதம். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, இந்த வாரம் ஒரு சூப்பரான ப்ராஜெக்டோட உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு தனி வீடு ப்ராஜெக்டை தான் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸு. இது ஒரு சூப்பரான லொக்கேஷனும் கூட. அது இல்லாமல் ஒரு சூப்பரான ரேட்டு, ஒரு எக்ஸலண்ட் ரேட்டில் வந்திருக்கு. அதனால் சேனலை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூடுவாஞ்சேரி அடுத்த பொத்தேரிங்க. ஸோ இந்த ரெண்டு லொக்கேஷனுக்கும் நடுவில் தான் இந்த லொக்கேஷன். இந்த லொக்கேஷனுக்கு பேர் பார்த்திங்கன்னா காவனூர். ஸோ இது கூடுவாஞ்சேரியிலேருந்தும் வரலாம், உங்களுக்கு பொத்தேரியிலேருந்தும் வரலாம். ரெண்டு லொக்கேஷன்லையுமே ஈஸி டு ஆக்சஸ் தான். கூடுவாஞ்சேரியிலேருந்து சரியாக ஒரு 6 கிலோமீட்டர். எப்படி வரணும்னு கேட்டிங்கன்னா, கூடுவாஞ்சேரி மாடம்பாக்கம் மாடம்பாக்கத்துலேருந்து காவனூர் வரலாம். இது ஒரு ஆக்சஸ். இன்னொரு வழி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன் ஹார்ட்லி ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த வீடு இருக்குது. இது ஒரு தனி வீடு. உங்களுக்கு சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு லேஅவுட்டு. இந்த லேஅவுட்லேயே வீடு கட்டி வச்சுருக்காங்க. அதனால் இது ரெடி டு ஆக்குப்பேயில் இந்த வீடு இருக்குன்றது ஒரு கூடுதல் தகவல். ஸோ லொக்கேஷன் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷனும் சரி, கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷனும் நமக்கு ரொம்ப நியரஸ்டில் இருக்கிறதுன்றதுனால இந்த லொக்கேஷனுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். எஸ்பெஷலி பக்கத்தில் நிறைய கம்பெனிஸும் நமக்கு எஸ்ஆர்எம் காலேஜு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ பாருங்கள், டாப் ஆங்கிள்லேருந்து இந்த என்டையர் லேஅவுட்டை நம்ம பார்க்குறோம். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு. அகைன் நம்ம வீடுக்குள்ளே வந்திருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் இது. ஸோ அதனால் நான் பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ஷூட் பண்ணது இப்போ நம்ம சென்னையில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ மழை பெய்து வெள்ளம் அந்த மாதிரி ஒரு சூழல் நடந்தது. அது முடிந்து கரெக்டாக ஒரு 4 நாளுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ஏரியா ரொம்ப கிளியராக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னு. இந்த ஏரியாவிலலாம் உங்களுக்கு வாட்டர் லேக்கிங்லாம் கிடையாதுன்றது தான் நான் சொல்ல வர பாயிண்ட். ஓகேங்களா? அது நீங்கள் அங்கே நேரில் பார்த்தா இன்னும் உங்களுக்கு அதை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். மொத்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லேண்டோட ஏரியா 725 சதுரடிங்க. இது லேண்டோட ஏரியா 725 சதுரடி. கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 652 சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பேஸாக கொடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெட்ரூம் உள்ள ஒரு வீடாக கட்டியிருக்காங்க. இது உங்களுக்கு வீட்டோட வாசல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் ஃபேஸிங் வர்ற மாதிரி அமைச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வடக்கு வாசல் பார்த்த ஒரு வீடாக இது இருக்குது அப்படின்றது தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஓவரால் இந்த ஹாலோட சைஸு ஃப்ரண்ட்டில் ஒரு 120 ஸ்கொயர் ஃபீட் ஆல்மோஸ்ட் ஒரு பார்க்கிங்காக கொடுத்து இதை கட்டியிருக்காங்க. இது பெட்ரூம் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9க்கு 11ன்னு சொல்லி ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் பெரிய பெட்ரூம் சைஸ். அது அடுத்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா 9க்கு 8 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெட்ரூம் உங்களுக்கு சின்ன பெட்ரூமாக மாறுது. அதே மாதிரி உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா டாய்லெட் உங்களுக்கு 4க்கு 6 அப்படின்ற சைஸில் கொடுத்துருக்காங்க ஒரு டாய்லெட்டு. அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா 4க்கு 7, அதாவது மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட் ரூமுடைய சைஸ் அந்த மாதிரி மாறுது. அதே மாதிரி ஹால் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 12க்கு 12, அதாவது ஆல்மோஸ்ட் அந்த சைஸ் ஹாலுக்கு வருது. கிச்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 7க்கு 7.5 அப்படின்ற ஒரு சைஸில் கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வாஸ்துவையும் கால்குலேட் பண்ணி தான் இவங்க இதை கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு எல்லா விதமான தேவையான அத்தனை விஷயங்களுமே உள்ளே வந்துடுது. இதை தாண்டி பார்த்திங்கன்னா ஸ்டேர் கேஸ்
கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து இபி பாக்ஸ் வருது. ஸோ இந்த பார்க்குறீங்க. இதில் நீங்கள் மேலே ஏறி போனீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அந்த டாப் ஆங்கிளில் டாப் வியூவில் வந்து நம்ம என்டையர் சைட்டை நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி வந்து படிகளும் கொஞ்சம் நல்லா தாராளமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நேரோவாக இல்லாமல் உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு வாக் பண்ண முடியும். அதேமாதிரி பெரிய ஹைட்டும் கொடுக்கல அவங்க. அதேமாதிரி இங்கே ஒரு டோர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்காக பாருங்கள். இதுதான் வந்து டெரஸோட வியூவு. டெரஸ் வியூ வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் பக்கத்தில் நிறைய வீடு இருக்குன்றதே உங்களால் பார்க்க முடியும். இங்கேருந்து பார்த்தாலே நமக்கு எஸ்ஆர்எம் உடைய காலேஜ் வந்து தெரியும். ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். அந்த நான் சொன்னது மாதிரி ஒரு ஹார்ட்லி ஒரு 2.5 kilometers to 3 kilometers தான், இவ்வளோ தான் டிஸ்டன்ஸு. ஸோ இவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான வந்து ஒரு சைட்டு. இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 வீடு 250 வீடு தெரிஞ்சு பாருங்கள் அந்த ஒயிட் கலரில். அது வந்து அவங்க வந்து ஒரு 45 lakhs வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க அங்கே. ஸோ நம்ம அந்த பட்ஜெட்டோடு கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதோட ரொம்ப கம்மியாக தான் தரோம். அப்படின்றது எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு 33 லட்சம் ரூபாய் வருதுங்க. 33 lakhs வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பேக்கேஜ் கொடுத்துட்றாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எக்ஸ்ட்ரா வந்துடுங்க, இவ்வளோதான். ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 2 பெட்ரூம் வந்து ஒரு 33 லட்ச ரூபாயில் கிடைக்குதுன்றது ஒரு சூப்பரான விஷயம், அதில் டவுட்டே கிடையாது. அதுவும் வந்து இங்கே பக்கத்தில் வந்து நமக்கு 40-45 லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குன்றது உண்மை. ஏரியாவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குடிக்கிற தண்ணி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சைட்டு தான். அதனால் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. யாராவது வந்து உங்களுக்கு இமீடியட்டாக நான் வந்து போகணும், வீட்டுக்குள்ளே போகணும், உடனே கிரகப்பிரவேசம் பண்ணுன்றவங்களுக்கு ஒரு சரியான சாய்ஸாக இருக்கும். ஹார்ட்லி இன்னும் ஒரு 10 நாள் ஒர்க்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இமீடியட்டாக உங்களுடைய ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் லோனில் போகிறதா இருந்ததுன்னா நீங்கள் என்ன எலிஜிபிலிட்டி உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருக்கோ அது போக பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து நீங்கள் கட்டிட்டு நீங்கள் லோனில் போக முடியும். இந்த லேஅவுட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிடிசிபி ரெரா அப்ரூவ்டோட லேஅவுட் இது. ஸோ டிடிசிபி ரெரா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எல்லா விதமான விதிமுறைகளும் பின்பற்றப்பட்டிருக்கின்றது தான் சொல்லக்கூடிய தகவல். ஸோ இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் நிறைய பேர் பட்ஜெட்டில் இருக்கிற கம்மியாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ சார் எங்களுக்கு வந்து ஒரு 30-35 lakhs வந்து எனக்கு இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி தேடுறவங்களுக்கு இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும். வந்து சைட்டை நேரில் வந்து பாருங்கள், நிச்சயமாக பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணுங்கள். நன்றி. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.